Hi friends, welcome to our channel. இன்னைக்கு வந்து நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஷாப் என்னன்னு பார்த்தா டி மொபைல்ஸ். இந்த ஷாப் வந்து நமக்கு எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா காந்திபுரம் கோயம்புத்தூர் 4th ஸ்ட்ரீட்டில் தான் வந்து நமக்கு வந்து லொக்கேட் ஆயிருக்கு. இவங்களோட அட்ரஸ் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். லொக்கேஷன் வந்து நீங்கள் தேடி அலையவே வேண்டாம். கோயம்புத்தூர் காந்திபுரத்துலேயே இந்த ஷாப் வந்து நமக்கு வந்து லொக்கேட் ஆயிருக்கு. இவங்களோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தா நம்ம வந்து A to Z மொபைல் சர்வீஸ் டீட்டெயிலாக வந்து இவங்க வந்து சொல்லி கொடுத்துருவாங்க. இது ஒரு மொபைல் சர்வீஸ் இன்ஸ்டியூட்டு. பாருங்கள், இங்கே வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு ரீசனபிள் ப்ரைஸ்லேயே வந்து ஒரு ஷாப் வந்து ரன் பண்ணக்கூடிய அளவு இவங்க வந்து நமக்கு வந்து எல்லாமே வந்து சொல்லி கொடுத்துருவாங்க. அது வெறும் 15 நாள்லேயே வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அளவு வந்து இவங்க வந்து சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. இவங்க வந்து பேசிக் மட்டும் இல்லை, அட்வான்ஸும் இவங்க வந்து நிறைய வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து நிறைய டெக்னாலஜி வந்து வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு மொபைல் ஷாப் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இனிமே நிறைய வந்து கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலுமே இவங்க இன்ஸ்டியூட்டில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கோயம்புத்தூர் மட்டும்தான் அப்படின்னு அவசியமே இல்லை. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்தாலுமே இவங்க வந்து உங்களுக்கு வந்து நீட்டாக வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி, ஃபுட் ஃபெசிலிட்டியோட இவங்க வந்து நீட்டாக கிளாஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பெஸ்ட்டு ஒரு ஆஃபர்னே சொல்லலாம். ஜஸ்ட்டு வந்து ஒரு 25,000லேயே வந்து இவங்க வந்து உங்களுக்கு கிளாஸ் வந்து கண்டிப்பாக வந்து சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, அடுத்தது உங்களுக்கு ஏதாவது பண்ணணும், இல்லை நீங்கள் பார்ட் டைமே ஏதாவது வந்து ஏர்ன் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலுமே இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தியரி ஆகட்டும், இல்லை நீங்கள் வந்து ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் இந்த மொபைலில் இருக்கக்கூடிய எல்லா டெக்னாலஜியுமே வந்து இவங்க வந்து நீட்டாக சொல்லிக் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே இப்போ வந்துருக்க லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து எந்த ஊரில் இருந்து வேணாலுமே டி மொபைல்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி வந்து நிறைய கற்றுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன வந்து இவங்க வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்கன்னு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு மொபைல் வந்து ப்ளாசிங் மீன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறது. ஒரு மொபைலில் ஹேங் ஆகுறது, ஒரு மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா லோகோவோட அப்படியே வந்து நிற்கிது, இல்லை எந்த ஒரு ஆப்ஸும் ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஓகேங்களா. இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வரும். அந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மொபைல் சர்வீஸில் வந்து ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சிருக்கோம், ஓகேங்களா. அப்போ ரெண்டாக பிரிக்கும்போது சாஃப்ட்வேரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி, ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணி, அதுக்கான டிரைவர்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓஎஸை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒவ்வொரு கம்பெனிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் டூலும் இருக்குது, மேபி டாங்கல் சப்போர்ட்ஸும் இருக்குது. இப்போ லேட்டஸ்ட் மாடல்ஸ் எல்லாமே நம்ம எப்படி வந்து நம்ம ஆன்லைன் சாஃப்ட்வேர் வந்து நம்ம வச்சு நம்ம வந்து ப்ராசஸிங் பண்ணுறோம் அப்படிங்கிறது கூட நம்ம வந்து எல்லாமே ஃபுல்லாக டீச் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா டிசி மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து டிசி கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம ஒரு மொபைலை வந்து பேட்டரி இல்லாமலே வந்து ஒரு ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். மேபி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கொண்டு வராங்க, அந்த பேட்டரியில் வந்து ஓல்டேஜ் இருக்கும் இல்லைன்னு தெரியாது, ரொம்ப ட்ரையாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆன் பண்ணி பார்க்கறதுக்காக ஒரு சர்வீஸ் லெவலில் நம்ம வந்து டெக்னிக்கலாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசி மீட்டராக இருக்கும். அதுக்காக இந்த கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம முதல் பார்த்தது வந்து நம்ம பேசிக் கிளாஸஸ். இப்போ பேசிக் கிளாஸஸ்ல என்னெல்லாம் இருந்தது, இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதுதான் நம்மளுக்கு உண்டான அட்வான்ஸ் கோர்ஸ், ஓகேங்களா. அட்வான்ஸ் கோர்ஸ்க்கான இன்ஸ்டியூட் பார்த்தீங்க அப்படின்னா தனியாகவே நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். இந்த பேட்சஸ்ல வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 8 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கவர் ஆகும். கரெக்டாக பேட்சஸ் ஃபார்ம் பண்ணி தான் நாங்கள் வந்து ஒரு 8 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி தான் ஒட்டுக்கா அந்த 8 ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே இந்த அட்வான்ஸ் கோர்ஸ் வந்து நாங்கள் டீச் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அட்மிஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக வர்றது பார்த்தீங்கன்னா வெளியூர்ல தான் நிறைய பேர் வந்து நம்மளுக்கு அட்மிஷன்ஸ் வராங்க, ஓகேங்களா. அப்போ வெளியூர்லேருந்து வரும்போது அவங்களுக்கு எந்த மாதிரியான கிளாஸஸ் போகணும், ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரூம் ரெண்ட்ஸ் இருக்கு, ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சாப்பாடு செலவு எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும். அப்போது இது ரெண்டுக்குமே காசு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரைவேட்டாக நம்ம வந்து ஒரு மேன்சன்லையோ இதுலையோ தங்கும் போது இதாகும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு வந்து நாங்கள் என்ன ஆஃபர் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 டேஸ்க்குள்ளாரியே ஒரு பேசிக் கோர்ஸை வந்து முடிக்கிற மாதிரி பண்ணிருக்கோம், ஓகேங்களா. எல்லா டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 30 டேஸ் வரும். அதாவது லோக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம், ஒரு டெய்லி ஒரு 3 மணி நேரம் கொடுத்து
30 நாளில் நாங்கள் முடிக்கக்கூடிய கோர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்து அவங்க வந்ததுனால அவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 டேஸில் நாங்கள் முடிக்கிறோம். ஒரு 15 டேஸில் முடிக்கிற மாதிரி அவங்க வந்து நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? மேபி கோர்ஸில் பார்த்தீங்கன்னா 2 கோர்சஸ் இருக்கு. இப்போ பேசிக் முடிச்சிட்டோம் போதும் ஓகே அப்படின்னா மேபி அவங்களுக்கு எனக்கு வந்து ஆர்வம் இருக்கு, அட்வான்ஸ் கோர்ஸ்ல ஆர்வம் இருக்கு அப்படின்னா அட்வான்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நியூ இயர் ஆஃபர்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50,000 கோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25,000 பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இப்போ வெளியூர்ல இருந்து வர்றாங்க, இப்போ திடீர்னு வந்து நைட் டிராவல் பண்ணி வர்றாங்க அப்படிங்கும்போது முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ண சொல்லிடுவோம். ஓகேங்களா? முன்னாடி ஆஃபீஸ் ஃபோன் நம்பர்ஸ் இருக்கு, நம்ம என்னென்ன இந்த வீடியோஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஃபோன் நம்பர்ஸ்லாம் வரும். ஓகேங்களா? அந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிடுவாங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு வெளியூர்லேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு முன்னாடியோ 2 நாளைக்கு முன்னாடியோ சொன்னாங்கன்னா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், இங்கே ரூம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ண முடியும். ஓகேங்களா? இதே லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பிரச்சனை கிடையாது, அவங்க ஒரு 3 மணி நேரம் அட்டன் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. ஓகேங்களா? அப்புறம் அங்கே வர்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரூம்ஸ் 2 விதமான ரூம்ஸ் இருக்கு. இல்லை அவங்களே எடுத்துக்கிறதா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இங்கே நிறைய மேன்ஷன்ஸ் இருக்கு, நாங்கள் சஜஷன் பண்ணுவோம். அங்கே போயிட்டு கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் வந்து அவங்களே எடுத்துக்கலாம். இப்போ இல்லை உங்களுக்கு ஃபுட் ஃபெசிலிட்டிஸோட உங்களுக்கு ஒரு ரூம் வேணும் அப்படின்னா நாங்கள் அதையும் கூட நாங்கள் என்ன பண்ணி கொடுப்போம் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். ஓகேங்களா? அதை நம்ம டி மொபைல்ஸ் இன்ஸ்டியூட்லேருந்து நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அவங்க நம்மளுக்கு என்ன கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஆஃபர் மாதிரி கொடுப்பாங்க. ஓகேங்களா? எல்லாம் ரெகுலர் இவங்களுக்கு வந்து ஒரு 5,500 மீன்ஸ் நம்மளுக்கு ஒரு 4,500 பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெளியூர்லேருந்து வர்றவங்க ஒரு 20 நாள் அவ்வளோதான் தங்க போகிறாங்க, 1 மாதம் தங்குறது. ஓகேங்களா? அப்போ அந்த மேன்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வேளை சாப்பாடும் கொடுத்து ப்ளஸ் தங்குறதுக்கான வசதியும் பண்ணி கொடுத்துட்றாங்க. இங்கே ஒய்ஃபை ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் என்ன, காந்திபுரத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வந்து உள்ளார போவோம். ஓகேங்களா? அது சிரமம், அந்த சிரமம் வேண்டாம், உங்களுக்கு நான் நியர்பியே இருக்கிறேன், நியர்பியே இருந்தால் எனக்கு ஈஸியாக இருக்குது அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்க அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த மேன்ஷன்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். ஆனால் மேன்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பேர் ஷேரிங்காக வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ரேட்டும், இல்லை சிங்கிளாக வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரேட்டும் இருக்குது. ஷேரிங்காக வந்தாங்கன்னா ஒரு 5,000 முடிஞ்சிடும், 2 பேர் 2,500 முடிஞ்சிடும். ஓகேங்களா? இல்லை தனியாக வரும்போது தான் நம்மளுக்கு வந்து ஒட்டுக்கா 5,000 கட்ட வேண்டியதாக இருக்கும். ஆனால் சாப்பாடு எல்லாமே வெளியே நம்ம பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா? சார் நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? மேம் நான் அந்தியூர்லேருந்து வந்திருக்கேன் மேம். ஈரோடு பக்கத்துலேருந்து ஒரு 35 கிலோமீட்டர் இருக்கும். நான் வந்து இந்த இன்ஸ்டியூட் வந்து நான் வேலைக்காக சர்ச் பண்ணுறப்போ யூடியூப்பில் பார்த்தேன். இந்த மாதிரி மொபைல் சர்வீஸ் சென்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது இங்கே கோயம்புத்தூரில், இங்கே நல்லா சொல்லித்தராங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம். அதனால நான் என்ன பண்ணேன், சரி நான் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, அங்கே எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு அப்படின்னு எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அப்புறம் நான் கால் பண்ணி கேட்டதுக்கு மாஸ்டருங்கெல்லாம் நல்லா சொன்னாங்க, இங்கே வாங்க நாங்கள் பார்த்துக்குறோம், இந்த மாதிரி ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், இந்த மாதிரி ஃபுட் ஃபெசிலிட்டிஸ் அந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு நல்லா நல்லா அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால எங்கள் பேரண்ட்ஸும் கூட சரி நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நான் இங்கே வந்தேன். ஆக்சுவலி நான் என்ன நினச்சேன்னா பேசிக் கற்றுட்டு போகலான்னு நினச்சேன். ஆனால் 15 டேஸில் கற்றுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன், ஒரு 15 டேஸ் இருந்து பேசிக்கெல்லாம் நல்லா கற்றுக்கிட்டு இப்போ இன்னும் அட்வான்ஸும் கூட எடுத்தேன். அட்வான்ஸ் கூட பேசிக் நல்லா இருந்ததுனால நான் அட்வான்ஸ் எடுத்தேன். அட்வான்ஸ் கூட ஆல்மோஸ்ட் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்து அந்த அட்வான்ஸில் எல்லாம் நல்லா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது, நல்லா ஹை குவாலிட்டியாக இருக்குது. நாங்கள் இங்கே வந்து ஐசிங்கெல்லாம் ரீபாலிங் எப்படி பண்ணுறது, அந்த எப்படி யூஸ் பண்ணுறது, பென்சில் எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த பேஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறீங்கெல்லாம் இங்கே எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஹை காஸ்ட்டு நல்லா இருக்குது, நம்ம பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. ஸோ இதெல்லாம் எங்களுக்கு மாஸ்டர்ங்கெல்லாம் நல்லா சொல்லி தந்தாங்க. ஏன்னா எங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, ஆனால் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. என்னென்னா இங்கே வந்தால் நல்லா கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு தைரியம் வந்துச்சு. இப்போ நான் வெளியே போய் கூட எனக்கு கடை வச்சு ரன் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு கெப்பாசிட்டி வந்துருக்கு. அந்த மாதிரி மாஸ்டர் எங்களுக்கு தைரியம் கொடுத்தாங்க. நான் அவங்களுக்கு அவங்க என்னென்ன சொன்னாங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு ஃபியூச்சர் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் கூட எங்களுக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொன்னாங்க. அதனால அவங்க கொடுத்த தைரியத்தினால நாங்கள் வெளியே போய் எங்களுக்கு சொந்தமாக கடை வைக்க எனக்கு கெப்பாசிட்டி இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி யூடியூப் சேனல் பார்த்து வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆஃபர் இருக்குது, நல்லா கற்றுத்தராங்க.
நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டு வெளியே போய் ஒரு சொந்தமாக கடை வைக்கலாம், நிறையா சம்பாதிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ரிவ்யூலாம் பார்த்துருப்பீங்க. எல்லாரும் வெளியூர்லேருந்து தான் அதிக பேர் வந்திருக்கிறாங்க. இப்போது சென்னையிலிருந்து கூட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து படிச்சுட்டு போன ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் பயப்பட அவசியமே கிடையாது. இது புது இடம் வந்து என்ன பண்ணுறது, அந்த ரூமுக்காக நம்ம அறியணுமே அப்படிங்கிற இதெல்லாம் கிடையாது. நீங்கள் 2 நாளைக்கு முன்னாடியே எங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான சப்போர்ட்ஸ் வந்து நாங்கள் டிமொபைல் இன்ஸ்டியூட்லேருந்து நாங்கள் ஃபுல்லாகவே நாங்கள் பண்ணி தர்றோம். உங்களுக்கு நாங்கள் எடுப்போம் உங்களுக்கு, ஓகேங்களா. ஒரு அளவுக்கு இப்போ நம்ம மொபைலை கூட நம்ம வந்து மொபைல்னு தான் சொல்கிறோம், ஓகேங்களா. கைபேசின்னு நம்ம தமிழில் சொல்கிறது இல்லை. அப்போ அந்த மாதிரி தான். அப்போ ஒரு சில நாலேஜ் இருந்தாலே போதும், ஓகேங்களா. அதுக்குண்டான நாங்கள் என்ன ட்ரைனிங் கொடுக்கணுமோ அதை கொடுத்து உங்களை வந்து நாங்கள் வந்து ஃபுல் ஃபார்மில் வந்து நாங்கள் கொண்டு வந்துடுவோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் வந்து மிஸ் பண்ணாதீங்க. இந்த திஸ் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 அப்படிங்கிறது மேபி நெக்ஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 40-50 ஆகலாம், ஓகேங்களா. அப்போது இந்த ஆஃபரை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்ம டி மொபைல்ஸ் இன்ஸ்டியூட் 4th ஸ்ட்ரீட்டில் இருக்குது. நீங்கள் அங்கே காந்திபுரம் வந்து அங்கேருந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கனாலும் சரி, இந்த இதில் வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் கான்டாக்ட் நம்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு எந்த ஒரு பயமும் வேண்டாம். அதாவது வெளியூருக்கு போகிறோமே, ரூம் தங்குறதுக்கு இப்படி இருக்குமா, சாப்பாடு எப்படி இருக்குமோ அப்படின்னாலாம் ஒன்றும் வேண்டாம். சாப்பாடு ஃபெசிலிட்டியோட உங்களுக்கு ரூம் வேணும்னாலும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம், ஓகேங்களா. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாதீங்க. டி மொபைல்ஸ் இன்ஸ்டியூட் 4th ஸ்ட்ரீட்டில் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணணும். உங்கள் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஓனராகவோ, ஓகேங்களா. நீங்கள் இந்த ஷோரூம் ஒர்க்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னாலும் ஒரு இந்த மாதிரிலாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் இந்த ஃபீல்டில், சரிங்களா. இப்போ டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டு இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து மொபைல் டெக்னாலஜி தான் அதிகமாக போயிட்டு இருக்கு. 1க்கு 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் யூஸ் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க, ஓகேங்களா. அதனால நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க, ஓகேங்களா. தேங்க்யூ.